Praise the Lord. கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபை தாமனமாய் தேவன் தந்ததுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின இந்த நாளிலும் உபாகமம் 33 அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். தேவன் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். பொதுவாக கேடகம் என்பது நாம் நம்முடைய கரங்களால் அதை பிடித்து நம்மை காத்து கொள்ள வேண்டியது. ஆனால் வேதம் ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு தேவனே உதவி சகாயம் என்பது உதவி, சகாயம் செய்யக்கூடிய ஒரு கேடகமாய் கர்த்தரே லிவிங் காட், தேவனே நமக்கு ஒரு கேடகமாய் இருக்கிறார். இதை நினைத்து பார்ப்பீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்து பாருங்களேன். நாம் கரத்துல பிடித்து வருகிற ஆயுதங்களை நாம் எதிரிகளை தடுக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் தேவனே நம்மை உற்று கவனிக்கிற, நாம் தூங்கி கொண்டிருந்தாலும் நாம் கவன குறைவாக இருந்தாலும் தேவனே ராப்பகல் உறங்காத ஒரு தேவன் உனக்கு கேடகமாய் இருக்கிறாரான். அவரே உனக்கு கேடகம், சகாயம் செய்கிற கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். நீ தூங்கும் போதும் உறங்காமலும் தூங்காமலும் உன்னை காக்கிற சகாயம், உதவி செய்கிற ஒரு கேடகம் அது. ஆமீன். சத்துருவின் ஆயுதங்களிலிருந்து நீங்களாக்கி பாதுகாக்கிற உதவி அந்த கேடகமாய் கர்த்தர் செய்கிறார். சத்துரு வைத்திருக்கிற ஆமீன் விரிப்புகள், பதுங்கு குழிகள், கண்ணிகள், மறைவான ஆயுதங்கள், இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி காக்கிற சகாயம் செய்கிற ஒரு கேடகம் கர்த்தர் நமக்குண்டு. ஹல்லேலூயா. ஆகவே ஆமீன், இந்த உலகத்தில் எத்தனைதான் வேதனைகளும் துன்பங்களும் பெருகினாலும் தேவன் எனக்கு உதவி செய்கிற ஒரு கேடகம், சகாயம் செய்கிற ஒரு கேடகமாய் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். இதை அறிந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உதவி செய்கிற கேடகமாய் நீர் எனக்காக ஆமேன் பாதுகாக்கிற தேவனாய் ஆமேன். என்னை அறியாத, என்னை மிஞ்சின நிறைய ஆமேன் சத்துருக்கள், எதிரிகள் உண்டு. அவை எல்லாவற்றிலிருந்தும் என்னை காக்கிற தேவன் என்னோடு இருப்பதற்காய், சகாயம் செய்யும் கேடகமாய் நீர் என்னோடு இருப்பதற்காய் நன்றி என்று சொல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பாதுகாப்பை சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் ஆழங்களை ருசித்து உம்மை நோக்கி பார்க்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் துதிக்கிறேன். கர்த்தரே, அந்த உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள், நெருக்கடிகள், மறைவான ஆயுதங்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு சகாயம் செய்கிற கேடகமாய ஆண்டவர் தேவன் தாமே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை அறிந்து மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இதை புரிந்து நன்றி சொல்ல, விசுவாசித்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்த உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் செய்கிற கேடகமாயிருப்பதற்காக நன்றி, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரே உனக்கு சகாயம் செய்கிற கேடகம். God bless you. Praise the Lord.